சங்கீதம் 74 16 வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 74 16 வசனத்துடைய முதல் பகுதி. பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. இன்றைக்கு இரவில் வேத பாடத்திற்காக இரவும் பகலும் என்ற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வசனத்திலிருந்து பேச விரும்புகிறேன். இரவும் பகலும். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது, தேவரீர் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நம்புகிற தேவனாகிய கர்த்தர் பகலையும் இரவையும் உண்டாக்கினார். அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கு சிருஷ்டிப்பின் வரலாறில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பகலையால இரவையால மகத்தான 2 சுடர்களை உண்டாக்கினார். ஒன்று சூரியன், 2வது சந்திரன் என்று பார்க்கிறோம். பகலுக்கு, அதாவது வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இரவுக்கு இரவு, இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் என்று எழுதியிருக்கிறது. பகலும் இரவும் அங்கே உண்டாயிற்று. அது முதல் நாளிலே என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த பூலோகத்துக்கு இந்த பகலும் இரவும் எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். 6ஆம் நாளில் தான் அவர் மனிதனை உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த பகலும் இரவில் இருக்கிற அந்த சூரியன், அந்த நட்சத்திரத்தை பற்றி தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், அந்த பகல் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இரவு இருளை கொடுத்தால் தான் நாம் தூங்கி களைப்பாருவோம். அதற்கு அதை படைத்தார். அதைவிட ஒரு மேலான நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறதாக உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உபாகமம் 33:14 சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சூரியன் இல்லை என்றால் அருமையான கனிகள் பூமியில் இருக்காது. சந்திரன் இல்லை என்றால் அருமையான பலன்கள் இருக்காது. அப்போ சூரியனும் சந்திரனும் மனிதனுக்கு மாத்திரமல்ல, இயற்கையில் உள்ள ஜீவராசிகளுக்கு கூட எவ்வளோ அவசியம் என்பதை அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அதோட உபாகம புஸ்தகத்தில் அது விவசாயத்திற்கு எவ்வளோ அவசியமான ஒன்று என்றும் நாம் பார்க்கிறோம். நான் இதை சொல்லும் பொழுது, ஒன்று பகல், இன்னொன்று இரவு, அதை ஆளுகிறதற்காக ஆண்டவர் 2 மகத்தான சுடர்களை உண்டாக்கினார் என்று சொல்லும்போது, சூரியனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஆண்களை பற்றி சொல்லலாம். ஏனென்றால் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறார்கள். பெண்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால்
அவர்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறார்கள். அவர்களை சந்திரனுக்கு ஒப்பிடலாம். இந்த சூரியன் எப்படி அருமையான கனிகளை உண்டாக்குறதோ, சந்திரன் எப்படி அருமையான பலன்களை பக்குவப்படுத்துகிறதோ, அதுபோல் சகோதர சகோதரிகள், ஆண்கள், பெண்கள், இந்த இரவும் பகலும் உள்ள இந்த பூமியில் நான் கனி உள்ளவர்களாகவும் பலன்கள் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பில் பகலையும் இரவையும் சூரியனின் சந்திரனையும் படைத்தார். பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது என்று சொல்லும்போது, இந்த பகலும் இரவும் இல்லை என்றால் நமக்கு அது எவ்வளோ சங்கடமான காரியம். நம்ம உலகத்தில் இயங்க முடியுமா? பகலும் இரவும் இல்லை என்றால், அதை ஆளக்கூடிய சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால், உலகத்தில் நாம் இன்றைக்கு அனுபவிக்கிறோமே சரிய சம்பந்தப்பட்ட நன்மைகள், அது ஒன்று கூட நமக்கு கிடைக்காது. அது முகவரையாகத்தான் சொல்லுகிறேன். இனி உங்களுக்கு வேதாகமத்தில் 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதில் இரவும் பகலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். அதில் பகலில் மாத்திரம் செய்துவிட்டு நாம் திருப்தி அடைய முடியாது. இரவில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இரவில் நான் அந்த காரியத்தை செய்கிறேன், பகலில் நான் அந்த காரியத்தை செய்வதில்லை என்று சொன்னால் வேதாந்தை ஒத்துக்கொள்ளாது. இரவிலும் பகலுமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். சூரியனை சந்திரனை படைத்த பொழுது அது பகலையும் இரவையும் ஆண்டு கொள்கிறது. அப்புறம் சூரியன் இயங்கிறது, சந்திரன் இயங்கிறது. தேவனுடைய திருச்சபையில் விசுவாசத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளான நீங்கள் நானும் சூரியனை போல சந்திரனை போல இருந்து உலக மக்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக, அதோட அருமையான கனிகள் கொடுக்கிறவர்களாக நான் உலகத்தில் இருக்க வேண்டும். இன்னொன்று, எப்படி அந்த சூரியனும் சந்திரனும் மகத்தான சுடர்களாக இருந்து அவைகள் உலகத்தை ஆளுகிறதோ, அந்தபடி இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளை நன்மைகளை நான் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற சத்தியம் கூட அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இனி நான் உங்களுக்கு 3 குறிப்புகள் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இரவிலும் பகலிலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். அதில் முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும். இங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களை பற்றி சொல்லப்பட்ட காரியத்தை அகிரிப்பா ராஜா, அந்த பிரதானமான மனிதர்கள், யூதர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற சந்தர்ப்பத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த வசனத்தில் ஒரு அருமையான சத்தியம் அடங்கியிருக்கிறது. அது என்னவென்றால், இரவும் பகலும் இடைவிடாமல் 12 கோத்திரத்தார் ஆராதிக்கிறார்கள். அப்போது இரவும் பகலும் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அது இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நம்மை போன்ற இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள எத்தனங்கள் இல்லாத, முழு வேதாகம் இல்லாத காலத்தில் இருந்த இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தார், 11 கோத்திரம் இல்லை, 13வது கோத்திரமும் கிடையாது, 12 கோத்திரத்தார். ஒரு கோத்திரத்தாராவது ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்திருக்கலாமே? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் இடைவிட மாட்டோம். இடவிட்டால் சாத்தான் உள்ள பூந்துருவேன். அது மாத்திரமல்ல, நாங்கள் பகலில் ஆராதனை செய்து இரவில் களைப்பான தூங்குற நேரமாச்சே, அதனால் நாங்கள் அந்த சமயத்தில் ஆராதனை செய்ய மாட்டோம், எங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும் என்றெல்லாம் அவர்கள் இல்லாதபடி இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்கிற நம்முடைய 12 கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்போ இரவையும் பகலையும் தேவன் தந்தவருடைய நோக்கம் என்னவென்றால், விசுவாசிகளை பொறுத்தமட்டில் இதை உலக மனுஷர் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இரவையும் கெடுப்பாங்க, பகலையும் கெடுப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் இரவு பகல் ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது, சூரியன் சந்திரனை கொடுத்திருக்கும் பொழுது, அது அதனுடைய காரியங்களை தேவனுடைய சித்தப்படி செய்வதை போல விசுவாசிகளான தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அதில் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்தார்கள். அவர்கள் நமக்கு சிறந்த மாதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்களே செய்யக்கூடும் என்றால், மணவாட்டி சபையில் அங்கத்தினர்களாய் மாறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்க முடியுமா?
இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இன்னும் மீட்கவில்லை. அவர் 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். 70 பேர் தான் யோசேப்பின் காலத்தில் அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். ஆண்டவர் சொன்னபடியே அவர்களை வானத்தின் நட்சத்திரத்தை போல பூமியின் மணலை போல பெருக பண்ணினார். அவங்கள ஆண்டவர் அன்றைக்கே 12 கோத்திரங்களை தான் வைத்திருந்தார். அவங்க அதிலிருந்து மீட்கப்பட போகிறாங்க. அந்த மீட்கப்பட போகிறவங்களுக்கு ஆண்டவர் மோசே ஆரோன் மூலமாக ஆரோனிடத்தில், அதாவது பார்வோனிடத்தில் பேசுகிறார். அந்த சத்தியத்தை எகிப்து ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள். அது என்னவென்றால், என்னுடைய ஜனங்களை ஆராதனை செய்ய விடுவாயாக. அவங்க எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? எகிப்தில் ஆராதனை செய்யக்கூடாது. ஏனென்றால் அது அவங்களுக்கு அருவருப்பு, கல்லறிவாங்க. அது ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களும் அதை பற்றி அறிந்திருந்தாங்க. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்தரத்தில் போய் நாங்கள் ஆராதிப்போம். ஏனென்றால் எங்களை மீட்டுக் கொள்வதற்காக எங்களுடைய எதிரிகளை பகுத்து வாதலினாலே வாதித்து கடைசியில் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு நிலைக்கால்களின் சட்டங்களில் பூசப்பட்டு சங்காரக்காரன் எங்களை அணுகாதபடி எங்களை காத்து எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதனால் ரட்சிப்பார். நாங்கள் போய் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோன்னு சொன்னபோது அவன் பலவிதமான தடைகளை பண்ணினான் என்று பைபிள் சரித்திரத்தில் பார்க்கிறோம். விசுவாசிகளான தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு தடையும் வராது. நீங்கள் சந்தோஷமாக வாழலாம், பரலோகத்துக்கு வருவீங்க. ஆனால் ஆண்டவரை நான் ஆராதிக்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று நீங்கள் என்னைக்கு தீர்மானிக்கிறீங்களோ அன்றைக்கு சாத்தான் நான் இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கொடுக்கிறது என்று நான் பார்க்கிறோம் இல்லையா? உலகம் துன்மார்க்குடைய கரத்தில் விடப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? இவங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை செலுத்த முடியாதபடிக்கு அவங்க தடைகளை ஏற்படுத்துவாங்க. ஆனால் என்ன தடை வந்தாலும் சரி, உண்மையான விசுவாசிகள் அந்த தடையெல்லாம் மீறி அவங்க வனாந்தரத்தில் போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி அவங்க கர்த்தரை பஸ்காவை ஆசரித்தாள் என்று பைபிள் வரலாறு வருது. அப்போது இவர் 12 கோத்திரத்தார் இரவும் பகலும் ஆராதிக்கிறார்கள். இந்த இரவும் பகலும் ஆராதிக்கிறாள்னு சொல்லும்போது அப்போ தூங்குறதுக்கெல்லாம் நேரம் வேண்டாமா, வேலை செய்யவெல்லாம் நேரம் வேண்டாமா என்று கேட்டால், நீங்கள் தூங்குங்க, வேலையும் செய்யுங்க. ஆனால் அந்த பகலும் இரவிலும் அதிகமான நேரங்கள் நீங்கள் ஆராதனை செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரீதியில் தான் தேவன் சொல்லியிருந்தார். இந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாளில், பகலில், இரவில் அதிகமான நேரங்கள் அவங்க ஆராதனை செலுத்தினாங்க. அதனால் வேதம் எழுதின பரிசுத்த ஆவியானவர் இடைவிடாமல், இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய 12 கோத்திரத்தார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுத வைத்தார். இப்போ ஒருவர் நாட்டை ஆளுகிறார்கள் என்று கேட்டால், இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டு அப்புறம் பிரதமர் ஆளுகிறதல்ல. பெரும்பாலான ஆட்கள் ஓட்டு போட்டு மந்திரிகள் எடுக்கிறாங்க. அந்த மந்திரிகள் பெரும்பாலானவங்க சேர்ந்து பிரதமரை தெரிந்து கொள்கிறாங்க. அவர் பிரதமராக வர்றார். இதே போல தான் பகலும் இரவும் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பகலிலும் இரவிலும் அதிகமான நேரங்கள் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல நேரம் செலவிட்டோம் என்று சொன்னால், பகலும் இரவிலும் நாம் ஆராதிக்கிறதாக தேவன் தம்முடைய கணக்கின் புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அதனால இரவும் பகலும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் 12 கோத்திரத்தாரிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டவர், பரலோகத்திலிருந்து எங்கள் பேரில் கழிசனை வைத்து எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது இருப்பு காலவாயாகிய எகிப்திலிருந்து எங்களை விடுதலை செய்தது, நாங்கள் என்னவோ அந்த பாலும் தேனுவோடு ராஜ்யத்தில் போய் சேர்றதுக்காக மாத்திரமல்ல, நாங்கள் நன்றி உடையவர்களாக அவரை துதி ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு தான் ஆண்டவர் எங்களை மீட்டு கொண்டார் என்று அவங்க 12 கோத்திரத்தார் இரவு பகல் இடைவிடாமல் ஆராய்த்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் 6 நாட்கள் கொண்டு உலகத்தை உண்டாக்கினார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அதுவே இன்னும் மனுஷனுடைய பார்வையில் அழகாக விவரிக்க முடியாத காரியமாக இருக்கிறது. 2000 வருஷ காலமாக பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலத்தில் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போன ஆண்டவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்து விடுவார். அப்போ அது எவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே நம்ம போகிறதுக்காக மாத்திரம் சிலுவையில் மறித்து பாவிகளான நம்ம ரட்சிக்கவில்லை. அவர் ரட்சித்தருடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அவரை இதே உலகத்தில் ஆராதித்து அந்த ஆராதனையுடைய முடிவில், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவில் நாம் என்றைக்குமே ஆராதனை உள்ள ஸ்தலமான பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான்
ஆண்டவர் நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அதனால 12 கோத்திரத்தார் இரவும் பகலும் ஆராதித்தார்கள். சூரியனும் சந்திரனையும் பாருங்கள், இரவு பகலாக செயல்படுகிறது. பகலையும் பாருங்கள், இரவையும் பாருங்கள். அது அதாவது தேவன் சொன்ன தேவனுடைய திட்டத்தின்படி அது இயங்குகிறது. இப்போ விசுவாசிகளான தேவ ஜனங்கள் அதை போன்ற உயிரினம் அல்ல, அதை போன்ற அகிரணை பொருள் அல்ல. நாம் தேவனுடைய சாயல படைக்கப்பட்டவர். அதுவே அப்படி செய்தால் நீங்களும் நானும் நம்முடைய கடமை எவ்வளோ அவசியமாக செய்ய வேணும். இரவு பகலும் ஆராதித்ததற்கு மாதிரியாக இருந்தால் நானும் இரவு பகலை கர்த்தரை ஆராதிப்பேன் என்று ஆராதிக்க வேண்டும். ஆராதனையில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த 12 கோத்திரத்தார் இரவும் பகலும் ஆராதித்தார்கள் சொல்லும்போது இந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் உண்மை. அது என்ன காரியம் தெரியுமா? 1, நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தால், அந்நிய தேவர்களை விலக்கிவிட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். அவருடைய வருத்தத்தை பார்த்து தேவன் மனதுருகினார் என்று எழுதி. இந்த ஜனங்கள் எத்தனை ஆண்டு காலமாக அந்த அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். ஆனால் நான் அவர்களை மீட்டு கொண்டதற்கு நன்றியாக உடனே தானே இந்த அந்நிய தேவர்களை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் விட்டு அல்லது அழித்து விட்டு அவர்கள் என்ன ஆராதிக்கிறார்களே, அது ஒரு வருத்தமான விஷயம்தான். பாவத்தை செய்கிறது ஒருவேளை தற்காலிக மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இந்த பாவத்தை விட்டு பரிசுத்தத்துக்குள்ளே வருகிறது, சாத்தானை விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது, அசுத்தத்தை விட்டு பரிசுத்தத்துக்குள்ளே வர்ற காரியம் நம்முடைய இயற்கை சுபாவத்துக்கு ஒத்து வராத காரியம். அது நமக்கு மனதில் வேதனை உண்டாக்குற காரியம்தான், வருத்தத்தை உண்டாக்குற காரியம்தான். என்றாலும் அதை விட்டு என்னை ஆராதிக்கிறார் என்று ஆண்டவர் அறிந்தபோது அவர் மனதுருகினார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டார். நாம் விட்டுவிட முடியாத ஏதாவது விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா, அதை பரிசோதிக்க வேண்டும். அந்த ராகேல் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் அந்த சுருவத்தை திருடி கொண்டா. கடைசியில் தடவி கண்டுபிடித்து விடுவார் தகப்பனார் என்று தெரிஞ்ச உடனே அந்த சேனத்தை போட்டு அந்த சேனத்துக்குள்ளே வைத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க அந்த கோவேறு கழுதை மேலே. தகப்பனார் வந்தபோது என்ன சொல்கிறாங்க? தகப்பனாரே, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு எனக்கு உண்டாயிருக்குது, இனி தகப்பனார் தேடுவாரா? அப்படி மறைச்சிட்டாங்க. ஆனால் அந்த விக்கிரகம் எப்பொழுது வெளிக்கு வந்தது தெரியுமா? எனக்கு தரிசனமான பெத்தேலில் போய் நாம் கர்த்தர் தரிசிக்க போகிறோம், உங்களிடத்துலேருந்து இருக்கிற அந்நிய தேவர்களை காதணிகளை நீங்கள் கலட்டி கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு நாம் கர்த்தரை சேவிக்க போகணும்னு சொன்னபோது அவங்க அந்நிய தேவர்களை மாத்திரமில்லை காதணிகளை கூட கலட்டி கொண்டு போய் கொடுத்த போது கர்வாலி மரத்தின் கீழே யாக்கோபு புதைத்து போட்டார் என்று எழுதியிருக்கிறேன். அப்போ விசுவாசிகளான நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று தெரிந்தாலும் நாம் விலக்கிவிட வேண்டிய அந்நிய தேவர்கள் விக்கிரகம் போன்ற காரியங்கள் இருக்கிறதா? பொருளாசையான விக்கிரகாராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரகாராதனை என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் உருவ வழிபாடு என்று சொல்கிறது. எனக்கு ஒப்பாக வெள்ளியினால தெய்வங்களையும் பொன்னினால தெய்வங்களையும் உண்டாக்கக்கூடாது என்று சொல்றார். ஆகவே அதை எல்லாம் வைத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதித்தால் ஆண்டவரை அவமானப்படுத்துறதாக அர்த்தம். தேவன் எந்த இடத்துல இருப்பார், அவர் இருக்கிற இடத்துல எதையும் வைக்க முடியாது. என்னுடைய துதியை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன், விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்நிய தேவரை விலக்கி விட்டு ஆராதிக்கிறார்கள். அதோடு இந்த இரவும் பகலும் ஆராதிக்கிற 12 கோத்திரத்தார் என்று சொல்லும்போது இதுவும் அவருடைய வாழ்க்கையில் உண்மை. சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது அவங்க ஆள்வட்டிகளை அனுப்பி அவங்க அடித்தாங்க. அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல நம்முடைய முற்பிதாக்களை எண்ணப்பட்டாங்க. ஆனால் அவர்களை ஆண்டவர் என்னுடைய ஜனங்கள் வெறுமையாக போகிறதில்லை, வெள்ளியோடும் பொண்ணோடும் நான் அவர்களை புறப்பட பண்ணுவேன் நிலைமையில் அவர்கள் களிப்போடு இந்த ஒன்ஸ் ஃபார் ஆல் இனிமேல் எங்களை பார்வோனோ எகிப்து ஜனங்களோ எங்களை அடிமைப்படுத்த முடியாது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் முதல் விடுதலை இயக்கத்தை அனுப்புவதற்காக மோசே என்ற ஆரோன் என்ற தலைவர்கள் எங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி களிப்போடு அவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. அதனால மகிழ்ச்சி இல்லாதபடி அவங்க இரவு பகலாக கர்த்தரை ஆராதிக்கவில்லை. மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஆனந்தம் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்றார். மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? நாம் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த ரோம சிறை அதிகாரி நிலநடுக்க ஏற்பட்ட போது ஐயோ அப்பான்னு கதறி அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவமாரே, ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன பொழுது அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. மகிழ்ச்சியோடு தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். இரவு பகல் ஆராதனை என்று சொல்லும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி இல்லாமல் எப்படி கர்த்தரை ஆராதிக்க முடியும்? நாம் விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு கர்த்தரை எப்படி ஆராதிக்க முடியும்?
மூன்றாவது அவர்கள் இரவு போல ஆராய்த்தால் சொல்லும்போது இது கூட அவருடைய வாழ்க்கையில் உண்மை. அது என்னவென்றால் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஜீவனுள்ள பலிகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டிய பலியை பற்றி சொல்லும்போது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்களுடைய சரீரத்தை ஜீவனுள்ள பலிகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கு. சரீரத்தை ஒப்பு கொடுக்காமல் செய்கிற ஆராதனை புத்திகட்ட ஆராதனை. அதுதான் காயின் செய்தான். அவன் கொண்டு வந்தது ஒன்று கீழ்த்தரமான பொருளை ஒன்று கொண்டு வரல, நிலத்தில் விழுந்த நல்ல கனிகளை தான் கொண்டு வந்தான். ஆனால் அதில் ரத்தம் இல்லை, பாவம் நிவர்த்திக்கான காரியம் கிடையாது. ஆனால் ஆபேலையும் அவருடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்று சொல்லும்போது, ஆபேல் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆவியும் தன்னுடைய ஆத்மாவையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவன் காணிக்கை செலுத்தின பொழுது ஆண்டவருடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறது, ஜீவனுள்ள பலிகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆராதனை நாம் செலுத்த தீர்மானித்த உடனே அவருக்கு திருத்துவத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அதில் உதவுகிறார் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் யாரும் உண்மையான தேவனுக்கு உண்மையான ஆராதனை செலுத்தின வரலாறே கிடையாது. அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தடை இருக்கிறது, விக்கிரங்கள் தடை, அதை அகற்றி விடுவோம். துக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதுவும் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த தடை இருக்கிறது, அந்த துக்கத்தை அகற்றி விடுவோம். எங்களுடைய சரீரத்தை நாங்களே பேணுறதுக்குள்ள சோதனை இருக்கிறது, நாங்களே இந்த சரீரத்தை பேணாமல் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். அதுதான் எங்களுக்கு தேவனுக்கு செய்த புத்தியுள்ள ஆராதனை என்று தீர்மானித்தாங்க. அப்பொழுது திருத்துவத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆராதனைக்காக அவர்களை நடத்தினார். ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செலுத்தினார்கள். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவு பகலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய 12 கோத்திரத்தார். இந்த ஆராதனை என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் செலுத்தின ஆராதனை குறித்து பஸ்கா ஆராதனை ஆனாலும் சரி, மற்ற ஆராதனைகளானாலும் சரி, அவங்க 7 விதமான பண்டிகைகள் கொண்டாடினார்கள். அந்த ஆராதனையோட சந்தர்ப்பத்தில் இடையிடையே என்று பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்துதி பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அப்புறம் நினைவு கூறுவாங்க, எங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்திலிருந்து எப்படி மீட்டார், அதற்காக அவர் கொடுத்த விலைக்கரையும் என்ன, இந்த காரியங்களெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிப்பார்கள். அப்படி துதிக்கும் பொழுது அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், அந்த நோவாவின் காலத்தில் அவர்கள் ஆராதனை செலுத்தின போது தேவன் அந்த சுகந்த வாசனை நுகர்ந்தார் என்று பைபிளில் நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் அவருடைய பின்னாடியார்களான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது தேவன் ஆராதனை விரும்புகிறவர், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுவர், எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலானவர் என்று சொல்லி அவரை துதிக்கிறதுக்காக பாடல்களை உபயோகப்படுத்தினார்கள், அவரை துதிக்கிறதுக்காக இசைக்கருவிகளை உபயோகப்படுத்தினார்கள், அவரை துதிக்கிறதுக்காக சங்கீதங்களை வாசித்து அந்த துதிக்கு பயன்படுத்தினார்கள். அதில் நன்றி உடையவர்களாக இருந்தார்கள். அதில் தனிப்பட்டவரும் சரி, மொத்தமாக இருந்தாலும் சரி. சங்கீதம் 23:5 நாம் பார்க்கிறோம், நீர் எனக்கு சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். சத்துருக்கள் தான் இருக்கிறாங்க, ஆனால் சத்துருக்கள் இந்த பந்தி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின பந்தியைக்கு தடை இல்லை. அந்த ஆராதனையை தடை செய்ய அவர்களால் முடியாது. ஆண்டவர் அந்த தடையை விலக்கி விட்டுருக்கிறார். ஆகவே சத்துருக்கள் மத்தியில் சொல்ல போனால் எங்களுக்கு ஜெய ஜீவியத்தை கட்டளையிட்டிருக்கிறார், ஆராதனைக்குள்ள தடையை மாற்றி இருக்கிறார். இப்போ ஆராதனை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது என்று தாவீது ராஜா உணர்ந்தார். புதிய ஏற்பாட்டில் நான் வரும்பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பந்திக்கும் பிசாசுடைய பந்திக்கும் என்று பவுல் அப்போஸ்தலர் 2 பந்தியை பற்றி சொல்றார். ஒரு பந்தி கர்த்தருடைய பந்தி, அதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, அப்பம் வைத்து ரசம் வைத்து, அது கர்த்தருடைய பந்தி என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அல்லாத நிலைமையில பந்தி ஆசரிக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய மார்க்கத்துக்கு புறம்பேயோ, அது பேய்களுடைய பந்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. பேய்களுடைய பந்தியில் கலந்து கொள்வதனால என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது? பேய் போல தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சுபாவத்தை உடையவர்களாக அவர்கள் மாற்றுவார்கள். இந்த ஆராதனையோட சந்தர்ப்பத்தில் வரும்போது இந்த 12 கோத்திரத்தாரும் இப்படித்தான் இருந்திருப்பாங்க என்று நாம் சொல்லலாம். சங்கீதம் 122:1-4 வாசிக்கும் போது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று சொன்னபோது தாவீது ராஜா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு 12 கோத்திரங்கள் ஸ்தோத்திரிக்கிறதுக்கு போகும்
அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்திற்கு கர்த்தருடைய ஜனங்கள் ஸ்தோத்திரத்துக்கு போவார்கள் என்று சொல்றார். அவங்களோட சேர்ந்து தான் அவர் போகிறார். அதோட சங்கீதத்தில் 2 வசனம் வாசிக்கிறோம். ஒன்று, களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே அப்படின்னு சொல்றாரு. களிப்பும் துதியுமான சத்தத்தோட கூட்டத்தோட தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேன்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க விரும்பிவிட்டால் அவங்க தனிப்பட்ட நிலைமையில் ஆராதிக்கிறத விரும்ப மாட்டாங்க. நாங்கள் குடும்பங்களாக இருக்கிறோம், சமுதாயமாக இருக்கிறோம், மார்க்கத்தினராக இருக்கிறோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எப்படி ஒரு கை தட்டினா கொஞ்சம் ஓசை கேட்கும், நிறையா ஆட்கள் கை தட்டினா பெருத்த ஓசை கேட்கறது போல எங்கள் தேவனுக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் துதி பாடல் சொன்னால் போதுமா என்று சொல்லி எல்லாரும் ஏகோபித்து அவங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது பரலோக வரையில் எட்டக்கூடிய அளவிற்கு கூட அவங்க ஸ்தோத்திரம் செய்தார்கள் என்று சொல்லி எசேக்கியா ராஜா நாட்களில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் நம்முடைய பஸ்காவை கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பஸ்காவை அந்த வார்த்தையை இங்கேயும் புதிய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பஸ்கா வேற, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பஸ்கா வேறு என்று சொல்லக்கூடாது. அங்கே இருக்கிற பொருள் வேற, இங்கே இருக்கிற பொருள் வேற. ஆனால் பஸ்கா என்று சொல்லுகிற சத்தியம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சத்தியம். அதில் பண்டிகை இந்த நம்முடைய பஸ்காவை கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் வாசித்தீங்கன்னா பண்டிகையை ஆசரிக்க கடவும். ஒரு பண்டிகை என்று சொல்லும்போது அதில் ஆர்ப்பரிப்பு இருக்கும். ஒரு பண்டிகை என்று சொல்லும்போது அதில் உற்சாகம் இருக்கும். ஒரு பண்டிகை என்று சொல்லும்பொழுது அதில் பலவிதமான செலவினங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது இந்த ஆராதனையில் தேவனுடைய மக்கள் 12 கோத்திரத்தார் ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் இரவும் பகலும் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆனால் இந்த ஆராதனை நான் மொத்தமாகத்தான் செய்ய முடியுமே தவிர தனிப்பட்ட நிலைமையில் செய்ய முடியும் என்று பைபிளில் சொல்லவில்லை. அதனால தான் நாம் சபை கூடி வருதலை குறித்து ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். எபிரேயருக்கு நிறுவம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் அன்பிற்கும் நல்ல கிரியைகளுக்கு ஏவப்படும்படி. அப்போ அன்புக்கு நல்ல கிரியைகளுக்கு எங்கள் உலகத்தில் ஏவப்படுவோமா? உலகத்தில் நம்ம கெடுக்கிற பல காரியங்கள் உண்டு. ஆனால் அன்பருக்கும் நல்ல கிரியைகளுக்கு நாம் கவனிக்க ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல விட்டு விடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. சபையில் தானே ஆராதனை இருக்குது. அந்த ஆராதனை விட்டு விட்டால் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த முடியுமா? அந்த சூரியனும் சந்திரனும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்குது. அதனால உலக மக்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதோடு விவசாய சம்பந்தப்பட்ட காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது இல்லை என்றால் பகலை சூரியன் இருக்குமா, இரவை சந்திரன் இருக்குமா? அது இருக்கிறதுனால பகல் இரவு நமக்கு இருக்கிறது. அந்த பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் அது பக்குவப்படுத்துகிற அருமையான பொருள், அருமையான பலன், அருமையான கனிகளினால நான் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு புசித்து சந்தோஷமா இருக்கிறோமே. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளான நாம் ஆராதனை செலுத்தும் போது அது தேவனுக்கு மேன்மை செலுத்துகிற காரியம், நமக்கு உற்சாகத்தை தருகிற காரியம், உலக மக்கள் மத்தியில் சாட்சி இடக்கூடிய காரியம். அதனால தான் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் ஆராதனை விட்டு போனார். இந்த ஆராதனை நாம் இரவு பகலாக செய்யும் போது என்ன நடக்கிறது? ஒன்று, அந்த ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதுதான் நாம் காயின் ஆபேலுடைய நாட்களில் நடந்த காரியம். இன்னொன்று, அதை சுகந்த வாசனை நுகருகிறார். அது உலகமெல்லாம் அலைந்து போய் 8 பேரை ஆண்டவர் காப்பாற்றினாரே, அவங்க நன்றி உணர்வோடு அவங்க பலி செலுத்தின போது, தகன பலி செலுத்தின போது ஆண்டவருடைய அந்த சுகந்த வாசனை நுகர்ந்தார் என்று எழுதியிருக்கு. அப்புறம் 2:4 வாசிக்கும் போது சாலமோன் காலத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. எசேக்கியா காலத்தில் பஸ்கா ஆசரிக்கப்பட்ட போது அந்த விண்ணப்பங்கள், அந்த துதி ஸ்தோத்திரங்கள், அந்த ஆராதனை, பஸ்கா ஆராதனை பரலோகம் வாசஸ்தலம் வரையில் வந்து எட்டிட்டு என்று நாம் பார்க்கிறோமே. அப்போ இரவு பகலாக நாம் ஆராதனை செலுத்துறதுனால நமக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. அந்த ஆராதனையினால தேவனும் மகிமைப்படுகிறார். அந்த ஆராதனையினால நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். இந்த ஆராதனை மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லி நம்முடைய முற்பிதாக்களான இஸ்ரவேலர் இதில் காலையில் மாத்திரம் நாங்கள் ஆராதனை விட்டு விட மாட்டோம், இரவும் பகலும் நாங்கள் ஆராதனை செலுத்துவோம் என்று அவங்க ஆராதனை செலுத்தினாங்க. ஆராதனை செலுத்துறதுக்கு பலவிதமான தடை இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நாங்கள் மீறி செயல்படுவோம் என்று தீர்மானித்த போது ஆண்டு தடைகளை மாற்றி அந்த ஆராதனையை ஒழுங்காக கிரமமாக நடக்கிறதுக்கு நம்முடைய முற்பிதாக்களுக்கு எல்லா விதமான காரியங்களை ஒழுங்குபடுத்தினார் என்று பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளான நம்மை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம்தானே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதானே நம்ம ஆராதனை என்று சொல்லுகிறோம்.
ஆனால் இந்த 3 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அந்நிய தேவர்களை விலக்கி விட்டு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் இந்த அந்நிய தேவர்களை போன்ற காரியங்கள் நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்துக்குள்ள பிரவேசிக்க முயற்சி செய்யும் பொழுது அதை நம்மை விட்டு அகற்றினால் அது ஆராதனை எண்ணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தால், மகிழ்ச்சியா இருந்தால் அது ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவருக்கு நம்மை கையளிக்கும் போது, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லி நாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது ஆராதனையாக மாற்றப்படுகிறது. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு சமயத்திலும் இந்த ஆராதனையை நாம் சரியாக செலுத்துறதற்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். சொல்ல போனால் வாரத்தில் ஒரு முறை மாத்திரம் நாம் வசதிக்காக இப்படிப்பட்ட ஆலயத்தில் வந்து அப்பத்தை வைத்து ரசத்தை வைத்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது அன்றையோடு காரியங்கள் முடிந்ததாக நாம் நினைக்க முடியாது. அந்த காரியங்கள் வருகிற 8 நாட்களில் 7 நாட்களில் நம்முடைய அனுபவமாக இருந்தால்தான் 8வது நாளில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை உயிருள்ள அருமையான பண்டிகை போன்ற மகிழ்ச்சியான ஆராதனை. தேவன் அவர்களை மகிழ்ச்சியாக ஆக்கினதுனால அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆராதனை, இன்னொரு ஆராதனை நமக்கு வராதா, இன்னொரு ஆராதனை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷையும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இரவு பகலாக ஆராதிக்க முடியும். இந்த ஆராதனை ஒரு நாள் சில மணி நேரங்கள் என்று சொல்கிறது அதோடு முடிந்து ஒரு அனுபவம் இல்லை. மற்ற 7 நாட்களில் நாம் இந்த ஆராதனுடைய சத்தியங்களை அபியாசித்து அதிகமான நேரங்கள் தேவ சமூகத்தில் இந்த ஆராதனை பற்றின சிந்தனையினால் நிரம்பி, அதனால தான் பைபிளில் சொல்லப்படுறது 8, அதாவது பிலிப்பியர்கள் நிருபத்தில் 8 காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு நிருபத்தில் சொல்லுகிறார் 8 காரியங்களை கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறார். சிந்தனையினால் நாம் நிரப்புவோம் என்றால் ஒவ்வொரு நாளிலும் 8 காரியங்களை நாம் வாழ்க்கையில் கூட்டி வழங்கினால் அதுவே ஆராதனையுடைய ஆவியாக காணப்படுகிறது. சொல்ல போனால் ஆராதனை செலுத்துவதில் அதிகமான நேரங்கள் ஒரு நாளில் நாம் ஆராதனை செலுத்த முடியும். பகலிலும் செலுத்த முடியும், இரவிலும் செலுத்த முடியும். அதனால தான் இரவு பகல் 12 கோத்திரத்தால் இடைவிடாமல் ஆராதித்தார்கள் என்று பைபிளில் சொல்லப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போன காலத்தில் இப்படி இரவு பகலையும் ஆராதனைக்காக செலவிட்டோமா? எவ்வளோ குறைவு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இனி உள்ள காலத்தில் ஆராதனை நடத்தி முடித்த உடனே அதை மறந்துடக்கூடாது. இந்த ஆராதனை போல் அடுத்த வாரம் ஆராதனை செலுத்துறதுக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேணும். ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், பாடல், இந்த காரியங்கள் இது நம்முடைய மனதை ஆட்கொண்டு இருக்கும் என்றால் ஆண்டவர் அதை ஆராதனையாக அங்கீகரிக்கிறார். கடைசியில் அதனுடைய முடிவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக அனலோடு கூட கத்திர ஆராய்த்து சந்தோஷத்தோடு திரும்பி போகலாம். இரவும் பகலும் ஆராதனை. இரவும் பகலும் சூரியன் சந்திரன் செயல்படுகிறது. இரவும் பகலும் இரவில் வெளிச்சம், இரவில் இருள் வருகிறது, பகலில் வெளிச்சம் வருகிறது. ஆண்டவர் என்ன நினைத்தாரோ அந்த சித்தத்தை அந்த சூரியன் சந்திரன் மூலமாக ஆண்டவர் செய்கிறாரு. பகல் மூலமாக இரவு மூலமாக ஆண்டவர் செய்கிறாரு. உங்கள் மூலமாக என் மூலமாக ஆண்டவர் செய்ய முடியாதா? ஒப்பு கொடுத்தால் அது நடக்கும். 2வது காரியம் என்ன தெரியுமா? இரவும் பகலும் செய்ய வேண்டிய காரியம். சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் விசுவாசியுடைய வாழ்க்கையில் வேதம் செயல்பட வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் நாம் தியானமாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். யோசுவாவில் இதே சத்தியத்தை உறுதிப்படுத்திருக்க ஒரு வசனம் வருகிறது. யோசுவா இடத்துல ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உனக்கு வாய் இருக்குல்ல, அந்த வாயை விட்டு இந்த நியாயப்பிரமாணம் பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம், இதில் என்ன எழுதியிருக்கிற ஒன்று கூட விட எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. இந்த காரியத்தை ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லும்போது நல்ல துடிப்புள்ள இளைஞன், உருட்டு கட்ட மாதிரி சரீரம் உள்ளவன். இப்போ மோசை இல்லை, இப்போ அந்த ஸ்தானத்தில் யோசுவா இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இரவும் பகலதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்றார். அப்போது பகலில் மாத்திரம் நீ தியானித்து கொண்டிருந்தா அது போதும் அப்படி என்று ஆண்டவர் சொல்லாமல் இரவும் பகலதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஒருவன் பாக்கியவானாக இருக்க விரும்பினால் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படி தியானம் பண்ணினால் இங்கே யோசுவா இடத்துல சொல்லுகிறார், அப்பொழுது உன் வழியை வாக்கு பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இப்போ இரவும் பகலும் நீ தியானிக்கவில்லை என்று வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வழி வாய்க்காது. இன்னொன்று நீ புத்திமான நடக்க மாட்டேன். அப்போ நீ புத்திமான நடக்கணுமா? உன் வழி வாய்க்கணுமா? பகலில் தான் எனக்கு முடியும், ராத்திரில முடியாதுன்னு நீ சொல்லாத. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லப்படும்.
அப்போ இரவும் பகலும் வேதம். முதலாவது இரவும் பகலும் ஆராதனை. இனிமேல் உள்ள நான் எவ்வளோ காலம் ஆண்டவர்களுக்கு கொடுக்குறாரோ இரவு போலும் நான் ஆராதிக்க வேண்டியவன். பகல் மாத்திரமல்ல, இரவும் எனக்கு ஆராதனைக்கு நேரம் உண்டு. அதிகமான ஒரு நாளில் நேரங்கள் நான் ஆராதனை ஆவியோடு செயல்படுவேன். நன்றி உடையவனாயிருப்பேன், துதி உடையவனாயிருப்பேன், சோத்திர உடையவனாயிருப்பேன். ஆராதனை நான் விட மாட்டேன், ஆராதனை செலுத்தி ஆவேன். அப்படிப்பட்ட ஆவியோடு இருந்தால் ஆண்டவர் உங்களை இரவும் பகலும் ஆராதிக்கிறவராக கணக்கெடுப்பார். ரெண்டாவது, கர்த்தருடைய வேதம் என்று சொல்லும் பொழுது இரவு பகலும் தியானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இரவும் பகலும் வேதம். அந்த இரவு பகலும் வேதமாக ஆக்குறதற்கு அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஆண்டவர் குணப்படாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறார், அவர்கள் குணப்பட வேண்டும், இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி செய்ய மாட்டான்னு தெரிந்தும் கூட ஆண்டவர் சொல்கிறார். அப்போ விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்குள்ள வித்தியாசம் தெரியப்படுத்திருக்க ஆண்டவர் அப்படி சொன்னார்னு நினைக்கிறேன். அவங்க செய்யலை, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்தார்கள். அதற்கு நான் வசனம் சொல்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவைகளே நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. எண்ணமெல்லாம் சரிதான், ஆனால் என்னிடத்துல வர உங்களுக்கு மனசு இல்லை. அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க, குணப்படாதவங்க செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் விடிய விடிய சொன்னாலும் சரி, விடியஞ்சு சொன்னாலும் சரி கேட்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி அப்படி அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பெரிய பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட நற்குணசாலிகளாக மாறினார்கள். ஒரு விசுவாசியை ஒரு அவிசுவாசி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு அவிசுவாசி ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படிய மாட்டார், வேதத்தை ஆராய்ச்சி பண்ண மாட்டார். ஆனால் ஒரு விசுவாசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற அதை வைத்து அவங்க விசுவாசின்னு சொல்லலாம். அந்த ஆராய்ச்சி பண்ணுகிற காரியம் அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மொத்தமாக செய்கிறோம் என்பதை பற்றி ஒன்று அந்த அப்போஸ்தலர் 17 மொத்தமாக செய்கிறாங்க. தனிப்பட்டவரை பற்றி வாசிக்கிறோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எஸ்ரா என்ன பண்ணுகிறார்? வேதத்தை ஆராய்ச்சி பண்ண தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அப்போ எப்பொழுது பார்த்தாலும் நான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டும், பகலில் ஆராய்ச்சி பண்ண வேண்டும், இரவில் ஆராய்ச்சி பண்ண வேண்டும், அப்படி அவர் நினச்சிருந்தார். இப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான். பெரையப்பட்டத்தில் இருந்த அந்த விசுவாசிகளும் கூட நாங்கள் பகலிலும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம், இரவிலும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்படித்தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்க முடியும். இந்த ஆராய்ச்சி பண்ணுகிற போது அந்த ஆராய்ச்சி என்று சொல்லுகிறது ஒரு வசனத்தை எடுத்து அதை மறுபடி சிந்திக்கிற காரியம். இந்த வசனத்தை பற்றி அடுத்தது என்ன சொல்லிக்கிட்டு சொல்கிற காரியம் ஆராய்ச்சி பண்ணுகிற காரியம். இந்த ஆராய்ச்சிக்கு அவசியமாக இருக்கிற காரியம் என்னவென்றால், சங்கீதம் 119 இதெல்லாம் வாசிக்கும்போது தியானம் என்ற வார்த்தை மாத்திரம் 8 முறை வருகிறது. நான் வேதத்தை தியானிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய 8 காரியங்கள், 8 வார்த்தைகளை சங்கீதக்காரன் தாவீது அங்கே சொன்னதாக பார்க்கிறோம். அப்போ தியானம், ஆராய்ச்சி. தியானம் என்று சொன்னால் ஆராய்கிறது, ஒரு புஸ்தத்தை எடுத்து இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுகிறது. அது அடுத்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் உள்ள சத்தியத்தை பற்றி என்ன சொல்லுகிறது ஆராய்ச்சி பண்ணுகிறது. ஆராய்ச்சி பண்ணுகிற காரியத்தை உட்கார்ந்து சிந்திக்கிறது, இந்த வசனத்துக்குள்ள அர்த்தம் என்ன என்று சிந்திக்கிறது. அப்போ ஆராய்ச்சியும் தியானம் என்ற காரியம் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் இடம் பிடித்த காரியம். இந்த ஆராய்ச்சிக்கும் அந்த தியானத்திற்கும் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் செலவிட்டார் என்று நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஆனால் இந்த வசனத்திலிருந்து அவர் எவ்வளோ நாட்கள் அதில் செலவிட்டிருப்பார் என்று சொல்லலாம். 119ஆம் சங்கீதம் 96ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், சகல சம்பூரணத்துக்கு எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். அப்போ சகல சம்பூரணத்துக்கு எல்லையை காண்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள், எவ்வளோ வருஷங்கள் செலவிட்டிருக்கணும். ஆனால் அதெல்லாம் செலவிட்டு பார்த்தோம், உம்முடைய கற்பனைகளும் மகா விஸ்தாரம். நான் இன்னும் அதை கண்டுபிடிக்கலை, இன்னும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ மறைபொருள் அடங்கியிருக்குது என்று சொல்லி அந்த ஆராய்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் செலவிட்டதை போல அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இப்போ விசுவாசிகளான தேவ ஜனங்கள் இரவிலும் பகலிலும் வேதம் என்று சொல்லும்போது ஒரு நாளில் பகலும் இரவிலும் அதிகமான நேரங்கள் நாம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்காகவும் அந்த வேதத்தை தியானம் பண்ணுறதுக்காகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு முழுவதும் எடுத்துக்கொள்ள முடியாது, பகல் முழுசும் எடுத்துக்கொள்ள முடியாது.
ஏனென்றால் மற்ற தூங்குகிற நேரம் இருக்கிறது, வேலை செய்கிற நேரம் இருக்கிறது. ஆனால் ஒரு பகலில் அதிக நேரம், அதே சமயத்தில் இரவில் அதிக மணி நேரங்கள் நாம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் அதை தியானம் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறோம், நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். யோசுவா வாலிபன் தான், பெரிய பெரிய காரியங்களெல்லாம் சாதிக்க வேண்டிய அவசரம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு அவன் புத்திமானம் நடக்கிறதுக்கு, அவருடைய வழி வாய்க்கிறதுக்கு அவனுடைய வாயை விட்டு அது பிரியக்கூடாது, வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவன் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அந்த வாலிபன் அதை சரியாக செய்ததுனால தான் யோசுவா மோசையினுடைய ஸ்தானத்தில் நின்று மோசை செய்ய முடியாத காரியத்தை செய்ய வாழ்க்கை இல்லாத காரியத்தில் கூட இவன் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த அருமையான காரியத்தை செய்து முடித்து பாலஸ்தீனாவுக்குள்ளே போய் எல்லாருக்கும் அந்த பங்கு வீதங்களை பங்கிட்டு கொடுத்து முழு தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பாலும் தேடு ஓடுகிற ராஜ்யத்தை அனுபவித்தல் என்ற வரலாறு வருகிறது. இது எப்படி என்று கேட்டால், அதற்கு பகலிலும் ஆராதனை, இரவிலும் ஆராதனை. யோசுவாவும் அதில் சேர்ந்தவர் தான். எல்லா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அதில் சேர்ந்தவர்கள் தான். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் பகலிலும் ஆராதனை செலுத்தக்கூடியவர்கள், இரவில் ஆராதனை செலுத்தக்கூடியவர்கள். அதற்கு இடைவெளி கிடையாது. இன்னொன்று, பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, இரவிலும் வேதம், பகலிலும் வேதம். அது பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி, விசுவாசிகளா அவங்களுக்கு பகலில் வேதம், இரவில் வேதம் இல்லை, இரவில் வேதம் இருக்குது, பகலில் வேதம் இல்லை, அப்படி இல்லைங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் புத்திமான் நடக்கிறதுக்கு, வழி வாய்க்கிறதுக்கு இதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேணும். அப்படி சொன்னால் அதற்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் செலவிட வேண்டும். ஆராதனை செலுத்துறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழு வாழ்க்கை என்று சொன்னால் அதில் ஒரு முக்கால் வாழ்க்கையை ஆராதனைக்காக செலவிட வேண்டும். ஒரு முழு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த முழு வாழ்க்கையில் முக்கால்வாசி வாழ்க்கை வேதத்துக்காக நாம் செலவிட வேண்டும். அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. இது என்னமோ நம்ம புதுசாக செய்யணும்னு நினைக்க வேண்டாம். பரிசுத்தவான்கள் செய்த காரியத்தை நீங்களும் நானும் செய்றீங்க. நம்ம புதுசாக ஒன்றும் செய்யலை. செய்ய முடியாத காரியத்தை பைபிள் சொல்லாது. நீங்கள் செய்ய மனசு இருந்தால் அதில் இடைஞ்சலும் தடைகளும் இருந்தாலும் நாள் போக்கில் நான், அதாவது இரவு போல நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அதை விட எனக்கு என்ன வேலை, எனக்கா பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் வந்து சிலுவையில் கொடிய விதமான பாடுகளை சகித்தாரே, அவரை நான் ஆராதிக்காமல் இருக்க முடியுமா? அவர் என்ன நம்பி இந்த வேத புஸ்தகத்தை, அருமையான வேத புஸ்தகத்தை எனக்கு தந்தாரே, அது என் கால்களுக்கு தீமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது, எனக்கு இன்பமும் ஏற்ற ஆலோசனை காரணமாக இருக்கிறது என்று சொல்லி இரவு போல தான் தியானிப்பேன் என்று சொல்லி, அது முதல்ல கஷ்டமா இருக்கலாம், முதல்ல தடைகள் இருக்கலாம். ஆனா கொஞ்சம் நாட்கள் ஆகும் பொழுது நிஜமாகவே இரவு போலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறேன், பாக்கியவானா இருக்கிறேன், நான் செய்யற காரியங்களாம் வாய்க்குது அப்படி சொல்லி நீங்களும் நான் அனுபவபூர்வமாக சொல்ல முடியும். அதற்கு நான் வேதக்காரர்களாக மாற வேண்டும். கிராமங்களில் இன்றைக்கு இருக்குது, ஆனால் பட்டணங்களில் இல்லைங்க. அது என்னன்னா, அந்த போறாரு பார்த்தீங்களா, அவர் வேதக்காரர் போறாரு. அந்த குடும்பம் தெரியுமா, அது வேதக்காரங்க குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட்டணத்தில் இருக்கிறவங்களை அப்படி சொல்ல மாட்டாங்க. இதை விளக்குறதுக்கு நான் சொல்லட்டுமா, நம்முடைய இந்தியாவில் டாக்டர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்க பாஸ் பண்ண பிற்பாடு அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க பட்டணத்தில் போய், நீங்கள் போய் டாக்டர் ஆருங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக பட்டணத்தில் போய் டாக்டர் இருக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அதே டாக்டர்கள் நீங்கள் கிராமத்தில் போங்க, நம்ம போன்ற மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவை அப்படி சொல்லி இந்த டாக்டர் அனுப்பின அங்கே போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அங்கே போக மாட்டேன்னு சொல்லி அது ஒரு பெரிய புரட்சியை நடத்துகிறாங்க. இப்போ விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நாம் பட்டணவாசிகளாக இருந்து இந்த மாதிரி கிராமத்துக்கு போய் இந்த கிராம ஜனங்களோட பேசி பழக முடியாமல் இருக்கனால தான் நம்மை பற்றி இவங்க வேதக்காரங்கன்னு சொல்லி சொல்லாமல் இருக்கிறாங்களா? இந்த வேதத்தில் அதிகமான நேரங்கள் நீங்கள் செலவிட்டால் உங்களை பற்றி வேதக்காரங்க தான் சொல்லுவாங்க. அதனால இரவு பகலும் வேதம், சூரியன் சந்திரனும் கூட அதை இரவு பகல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது, அது வெளிச்சத்தை தருகிறது, இரவை தருகிறது. வெளிச்சம் இல்லைன்னா நம்ம உலகத்தில் இயங்க முடியுமா? இருள் இல்லைன்னால் நம்ம ஓய்வு எடுக்க முடியுமா? அது தருகிற பலனால, அது தருகிற கனிகளின் பலனால இன்றைக்கு நாம் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிறோமே.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களை பற்றி என்னை பற்றி அப்படி சொல்ல முடியுதா? நாம் எல்லாத்தையும் ஆளுகிறோமா? நாம் மற்றவங்களுக்கு கனி உள்ளவர்களாக இருக்கிறோமா? பலனுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மளை ஆண்டவர் சூரியனாக ஆண்களையும் சந்திரனை போல பெண்களையும் பூலோகத்தில் வச்சிருக்கிறாரு. நாம் நாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரமாக இருக்குதா? பகலிலும் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? இரவிலும் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? வேதத்தை பகலிலும் தியானம் பண்ணுறோமா? பகலிலும் ஆராய்ச்சி பண்ணுறோமா? இரவிலும் ஆராய்ச்சி பண்ணுறோமா? இரவிலும் பகலிலும் ஆராய்ச்சி பண்ணுறோமா? நான் வேதக்காரலாம் மாற வேண்டாம். அதுக்கு தாங்க ஆண்டவர் இந்த முழு பைபிளும் நம்முடைய கையில் கொடுத்தார். இது 2வது சிந்தனை. 3வது, இரவும் பகலும் விசுவாசிகளை பொறுத்த மட்டும் இரவும் பகலும் என்று சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார் அப்படி சொல்றதுக்கு மேலே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? இப்போ இரவு பகலாக கூப்பிட வேண்டும், இரவு பகலாக ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய பெருமான் இயேசு சொல்கிறது. முடியாத காரியத்தை சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் பகலில் தான் வேண்ட முடியும், அதுக்கு தான் உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம். நீங்கள் இரவில் வேண்டுதல் செய்ய வேண்டாம், கூப்பிட வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படி ஆண்டவர் சொன்னாரா? தம்மை நோக்கி இரவு பகலாக கூப்பிடுடைய விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து அவருக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? ஏன் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நியாயம் செய்யவில்லை? நமக்கு அநியாயம் செய்யறவர்கள் மத்தியில். அதற்கு காரணம், நம்ம பகலில் சில சமயத்தில் கூப்பிடுறோம், ராத்திரியில் கூப்பிட மாட்டேங்கிறோம். ராத்திரியில் சில சமயத்தில் கூப்பிடுறோம், பகலில் கூப்பிட மாட்டேங்கிறோம். ஒரு நாளில் அதிகமான நேரங்கள் ஜபத்தில் செலவிட வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருக்கிறாரா? கோர்ட்டு கேஸாக இருக்குதா? எதிரியாக இருக்கிறானா? பகைவனா இருக்கிறானா? ஊழியங்களில் அபிவிருத்தி இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ குழப்படியான ஒரு சூழ்நிலை தான் தொடர்கிறதா? தேவன் நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது இல்லையா? அதற்கு காரணம், இரவு பகலாக கூப்பிடாம இருக்கிறோமா? இரவும் பகலும் ஜபம். விசுவாசிகளை பொறுத்த மட்டும் இரவும் பகல் எதற்கு? ஆராதிக்க. விசுவாசிகளை பொறுத்த மட்டும் இரவும் பகல் எதற்கு? வேதத்தை தியானிக்க, ஆராய்ச்சி பண்ண. விசுவாசிகளான தேவ ஜனங்களை பொறுத்த மட்டும் இரவும் பகல் எதற்கு? இரவும் பகலும் ஜபம் பண்ணுவதற்காக. அப்போ ஆராதனை, வேதம், ஜபம் என்ற காரியம் இது சாத்தியம். இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்ன காரியத்தை விசுவாசிகளான தேவ ஜனங்கள் 1ஆம் நூற்றாண்டில் செய்வதில்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினாங்க. நாங்கள் இரவிலும் அதிகமான நேரங்கள் ஜபத்தில் செலவிடுவோம், பகலிலும் அதிகமான நேரங்கள் ஜபத்தில் செலவிடுவோம். மொத்த இரவு பகலை கணக்கெடுத்தால் 24 மணி நேரம் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு 14 மணி நேரமாவது நாங்கள் அதில் நேரத்தை ஜபத்தில் செலவிட்டிருப்போம். ஒரு 14 மணி நேரமாவது நாங்கள் ஆராதித்திருப்போம் ஆண்டவரை. ஒரு 14 மணி நேரமாவது நாங்கள் வேதத்தை படித்திருப்போம், தியானித்திருப்போம், ஆராய்ச்சி செய்திருப்போம். அப்படி என்ற காரியங்கள் நடந்தபோது தான் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் இந்த காரியத்தை செய்தார் என்று தேவாவி வேதத்தில் எழுதியிருக்கிறார். முடியாது என்று யாரும் நினைக்காதீங்க. ஒருவேளை போன காலத்தில் இதை நாம் செயலாற்றாதனால இது முடியாத ஒன்று போல தெரிகிறது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதை போல நாம் முடவர்களாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நமக்கு நல்ல காலு தந்திருக்கிறார், நல்ல கை தந்திருக்கிறார், நல்ல கண் பார்வை தந்திருக்கிறார், நல்ல சரீரம் தந்திருக்கிறார். நமக்குள்ள திருத்துவ தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய கையில் அருமையான தேனிலும் இனிமையான பொன்னிலும் விலையேறப்பட்ட அருமையான வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார். ஜெபம் என்று சொல்ல ஒரு சிலாக்கியமான ஒரு காரியம் இல்லையா? அதிகமான நேரம் நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? இந்த ஒரு நாளில் பகலும் இரவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இங்கே இரவும் பகலும் கூப்பிடுகிறோம் ஆண்டவர் சொல்றாரு. இரவும் பகலும் அதிகமான நேரம் ஜபத்தில் செலவிடுவதற்கு அது முடியாது என்பதால் அதை அபியாசித்த தேவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. பாருங்க, நெகேமியா ராஜா கேட்குறார், நீ உன்னுடைய காரியம் என்ன, நீ போய் என்ன செய்ய விரும்புகிறான்னு சொன்ன உடனே தானே அவன் ஜெபம் பண்ணி ராஜாட்ட பேசுகிறான். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களா? இமை பொழுதுல பரலோகத்தின் தேவனே இந்த ராஜா கேட்குறாரு, பதில் நான் அவர் எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி கண்ணை மூடி திறந்துட்டு ராஜாட்ட கேட்ட உடனே இவர் விரும்புகிற ராஜா செய்கிறார். அதே சமயம் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில், அதுபோல் தானியலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 55:17
அந்தி சந்தி மத்தியான வேளையில என் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன். 3 வேளை அவருக்கு ஜெபம் பண்ண பழகிருக்கிறாரு. இதை பார்த்து தான் தானியேல் படிச்சு அனுபவத்தில் கொண்டு வந்தாரா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தான் முன்பு செய்த வழக்கத்தின்படியே 3 முறை ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்தான். அப்ப தானியேலை பாருங்கள், அஞ்ஞான தேசத்துல இருக்கிறான். தாவீதை பாருங்கள், பெரிய குடும்பஸ்தன், ராஜாதி ராஜா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய பொறுப்பில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த மனுஷருக்கு 3 முறை ஜெபம் பண்ண முடியுது. தானியேலுக்கு 3 முறை ஜெபம் பண்ண முடியுது. இதை ஒழுங்காக செய்கிற பொழுதுதான் ஒரு நாளில் அதிகமான நேரங்கள் அவர்கள் ஜெபத்தில் செலவிடுகிற பொழுது பகலும் இரவும் அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அதுதான் அவங்கள பற்றி சொல்லலாம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பாருங்கள், என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல 4 காரியத்தில் ஆரம்ப சபையார், யூதயா கலிலேயா சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் என்று வாசிக்கிறோமே, அப்புறம் நிறைய சபைகள் உண்டானது. அந்த சபைகள் எல்லாம் 4 காரியத்தில் விடாமல் இருந்தாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் கொடுக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தடுத்திருந்தார்கள். அப்ப ஜபத்திற்கு போதனைக்கு எவ்வளவு முக்கிய ஸ்தானம் கொடுத்தார்களோ அவ்வளவு ஜபத்துக்கு முக்கிய ஸ்தானம் கொடுத்தாங்க. அந்யோன்யத்திற்கு எவ்வளவு முக்கிய ஸ்தானம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு ஜபத்துக்கு முக்கிய ஸ்தானம் கொடுத்தாங்க. அப்பம் கொடுக்குதலுக்கு எவ்வளவு முக்கிய ஸ்தானம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு ஜபம் பண்ணுவதற்கு முக்கிய ஸ்தானம் கொடுத்தாங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? பந்தி விசாரணை செய்ய எங்களுக்கு தகுதி அல்ல, நாங்கள் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்ப எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லி அப்போஸ்தலர் சொன்னாங்க. அப்ப இவங்க ஒரு நாளில அதிகமான நேரங்கள் ஜெபத்துல செலவிட்டாங்க, பகலிலும் இரவிலும். அதனால் இவங்களை பற்றி சொல்லலாம், தம்மை நோக்கி தேவனை நோக்கி இரவகலாக கூப்பிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல போய் உட்கார்ந்து அங்கே கூடின ஸ்திரீகளுக்கு உபதேசித்தார்கள் என்று பவுல் சிலாவை பற்றி சொல்லும் பொழுது வழக்கமாக ஜபத்தை ஒரு நாள் விடாமல் இருந்தாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன பார்க்கிறோம்? ஜெபம் பண்ணுற வேலையில் 9ஆம் மணி நேரத்தில் யோவானும் பேதரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. அப்போ ஜபம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறதோ அதை பொறுத்து இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்று பரிசுத்தாவினர் உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லுவார். இப்படி அதிகமான நேரங்கள் நாம் ஜபத்தில் செலவிடும் பொழுது அதில் நமக்கு லாபம் இல்லையா? சொல்லுங்க. சங்கீதம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆரம்ப கீர்த்தி பெற்ற மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகிறார், கேட்கிற எவனும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப கேட்கவில்லை என்றால் பெற முடியாது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். என்ன பெற்றுக்கொள்கிறான்? ஆத்ம நன்மையை பெற்றுக்கொள்கிறான், சரீர நன்மையை பெற்றுக்கொள்கிறான். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஜெபிக்கும் போது நன்மை தருகிறார். அந்த நன்மை இல்லை என்றால் சங்கீதம் 27:13 வாசிக்கிறோம், ஜீவனுள்ளோருடைய தேசத்துல, நானும் ஜீவனுள்ளோருடைய தேசத்துல கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம கெடாம இருக்கிறோமே, நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுது. அதற்கு என்ன காரணம்? அவரை நோக்கி இரவுகளாக கூப்பிடுவதனுடைய காரணம் அல்லவா? அதோடு நம்முடைய ஜபங்கள் நாம் சில சமயத்தில் நினைக்கக்கூடாது, என்னமோ வழக்கமாக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு இல்லாமல் அந்த ஜெபம் எந்த தூரத்துக்கு போகிறதுன்ற உணர்வு கூட நமக்கு வேணும். 2 நாளாகுமா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர்களுடைய விண்ணப்பம் பரலோகம் வரையில் போய் எட்டிட்டுன்னு சொல்லி 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா இந்த ஜனங்களுக்கு அனுகூலம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு ஜனங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்டு அனுகூலம் செய்தார் என்று சொல்லப்படுது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் எசேக்கியா ராஜா செய்த விண்ணப்பம் போச்சு. எல்லா ஜனங்களும் சேர்ந்து செய்த விண்ணப்பங்கள் அவருடைய பரலோக வாசஸ்தலம் வரையில் எட்டிட்டு என்று சொன்னால், நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது என்னமோ சில வார்த்தைகளை வழக்கமாக சொல்கிறோம். இந்த டேப் ரெக்கார்டரில் பதிவு பண்ணப்பட்டது எப்போ பதிவு பண்ணப்பட்டதோ அப்படியே அதை திருப்பி சொல்கிற மாதிரி சொல்கிறதில்ல ஜெபம் என்று சொல்கிறது. தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள், நமக்கு அன்றைக்கு என்ன வேணும், அன்றைக்கு நம்முடைய தேவைகள் என்ன, அன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் என்ன, அதை அவரிடத்தில் சொல்லி அதில் பலன் பெறுகிற காரியம். இன்னொன்று, இந்த ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது தம்மை நோக்கி இரவுகளாக கூப்பிடுவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இரவு போல கூப்பிட வேணும்னு சொல்கிறாரு. அப்படி கூப்பிடுறதுனால அது வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்,
8ஆம் அதிகாரம் 3-4 வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 3-4 வசனம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஜப தூபங்கள் பொற்கலசத்தில் சேகரிக்கப்பட்டு அது தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் செலுத்தும் பொழுது அது தேவனுக்கு வாசனையாக புகையாக எழும்புகிறது என்று அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதை சரியாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் நம்முடைய ஜபத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஐயையோ, இவ்வளவு சுருக்கமான ஜெபம் பண்ணிட்டேனே என் வாழ்க்கையில், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று ஆண்டவருடைய ஆவியான ஆண்டவர் சொல்லுகிறார். சவுலை பற்றி அவன் பவுலாக மாறினான் அனனியாவிடத்தில். அன்றைக்கு பிடிச்ச ஜெபம் பவுல் பவுலாய் மாறி அப்புறம் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் உன் கண்ணீர் என்னென்னு உனக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்கிறார். அப்போது விசுவாசிகளான தேவஜனனுடைய வாழ்க்கையில் இரவுகளாக தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ? நமக்கு சில வேலைகளில் தேவன் இப்படி நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு. நான் நினச்ச சமயத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நினச்ச சமயத்தில் வீடு வாங்க முடியலையே, நினச்ச சமயத்தில் நிலம் வாங்க முடியல, நினச்ச சமயத்தில் படித்து முடிக்க முடியலையே, நினச்ச சமயத்தில் வேலைக்கு வர முடியலையே, அப்படிலாம் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். கவலைப்படுறது நியாயம்தான், என்ன நம்ம மனுஷர்கள். ஆனால் நீங்கள் அவரை நோக்கி இரவு பகலாக கூப்பிட்டால் போதும். அதற்கு ஆண்டவர் ஒரு ஓமை சொல்றார். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், அந்த விதவை தன்னை அலட்டாதபடிக்கு அவன் நியாயம் செய்தான். நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன தேவனுக்கு பயப்படாதவரா, மனுஷரை மதியாதவரா, நம்முடைய ஜபத்தை கேட்காத காதில்லாத தெய்வமா, பேசாத கல்லானவரா? இல்லையே. நான் மரித்தேன், சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா? அவர் நம்முடைய ஜபத்தை ஜபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? நமக்கு மாதிரியா இருக்கவில்லையா? ஜபத்திற்கு எத்தனை மாதிரிகள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். அதனால என்னவோ கொஞ்சம் ஆராதனை செலுத்திட்ட உடனே நீங்கள் திருப்தியாக இருந்துடாதீங்க. என்னமோ கொஞ்சம் பைபிளை படிச்சுட்ட உடனே நீங்கள் திருப்தியாக இருந்துடாதீங்க. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னமோ கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்ட உடனே அதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. இது 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 ரொம்ப ரொம்ப கடினமான உபதேசம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் பின்வாங்கி போயிடுவீங்க. இது கடினமான உபதேசமா இல்லை. இது ஒரு நாள் 2 நாள் காரியமில்லை என்பது உண்மைதான். ஆனால் இரவு பகலாக நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், இரவு பகலாக கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருப்பேன், இரவு பகலாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். செய்து பாருங்க. அந்த சூரியனும் அந்த சந்திரனும் அது பகலில் வெளிச்சம் கொடுக்குது, இரவில் அது செயல்படுது. அதனால அது பக்குவப்படுத்துகிற பலன், அதை பக்குவப்படுத்துகிற கனிகளினால் நம்ம ஆசிரிக்கப்படுகிறோம். அது இந்த 2 மகத்தான சுடர்கள் உலகத்தை ஆட்சி பண்ணுகிறது. தேவகுமாரன் இயேசு சிலுவையில் மரித்த மரணத்தினால தம்முடைய சொந்த இரத்தக்கரையும் கொடுத்து நம்மை மீட்டவர். நம்ம உலகத்துக்கு பலனாக மற்றவர்களுக்கு அதாவது உபயோகமாக இருக்கும்படி ஆண்டு நம்ம ரட்சித்திருக்கிறார். நம்ம சகலத்தை பொல்லாங்கான எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய நிலைமையில ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறார். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேண்டும். சூரியனும் சந்திரனும் அவருடைய சித்தத்தை தினசரி நிறைவேற்றுதே. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை தினசரி நிறைவேற்ற வேண்டாமா? அதில் முதல் சித்தம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிறது. அதாங்க முதல். 2வது நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தம் என்ன? வேதம். அது இரவு பகலாக. 3வது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன? ஜெபம். இரவு பகலாக தேவனை நோக்கி கூப்பிடுவர்களுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையில் நியாயம் செய்யாதிருப்பார் இரவும் பகலும். இது செய்ய முடியுமா? செய்தார்கள் என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் உண்டு. 2000 வருஷ சரித்திரத்தில் நீங்கள் உலகமெல்லாம் பிரயாணம் பண்ணி பார்த்தால் இந்த காரியங்களை எழுத்து பிசகாம நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, விரல் வெட்டி எண்ணக்கூடியவங்க. ஆனால் ஆண்டவர் இந்த விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்களால் திருப்தி அடைவாரா? அந்த 12 கோத்திரத்தார் எல்லாருமே சேர்ந்து கர்த்தரை ஆராய்த்தார்களே. அந்த பெரிய பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணினார்களே. அதோடு 1ஆம் நூற்றாண்டில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபத்தில் இடைவிடாமல் தரித்திருந்தார்களே. அதிகமான நேரங்கள் ஒரு நாளில், பகலிலும் இரவிலும் நீங்கள் ஆராதனை ஆவியோடு செயல்பட்டால், பகலிலும் இரவிலும் அதிகமான மணி நேரங்கள் வேதத்தை தியானம் பண்ணுகிற ஆராய்ச்சி பண்ணுவதில் நீங்கள் செலவிட்டால், பகலிலும் இரவிலும் அதிகமான மணி நேரங்கள் நீங்கள் ஜெபத்தில் செலவிட்டால் பரலோகத்தை போய் அனுபவிக்கணும். 2வது காரியம், இந்த உலகத்தில் பரலோகத்தை அனுபவித்து இதனுடைய முடிவில் பூர்ணமாக பரலோகத்தை அனுபவிக்க பறந்து ஆண்டோடைய சமூகத்தில் போய் சேருவோம். அதனால் இது கஷ்டமான காரியம் என்று யாராவது நினைக்காதீங்க. கஷ்டம்னு தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இது கஷ்டம் போல எனக்கு தெரியுது. இல்லை, அது கஷ்டம் இல்லை. என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கிறது, என்னுடைய சும லகுவாக இருக்கிறது. நான் வேற ஒரு பாரத்தை சுமத்த மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார்.
இதை செயல்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இறக்கம் செய்யிட்டு நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். பகலும் இரவும் உடையது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த பகலை இரவை நீர் உண்டாக்கினதற்கு காரணம் ஆதியாகவும் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் 2 மகத்தான சுடர்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்கள் பெண்களாக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மகத்தானவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அவர்களால் தான் இன்றைக்கு உலகத்தில் அநேக தீமைகள் அடக்கி ஆளப்படுகிறது. இல்லைன்றால் உலகத்தை தேவன் எப்பொழுதும் அளித்திருப்பார். அது மாத்திரமல்ல, இந்த சூரியன் சந்திரன் பக்குவப்படுத்துகிற கனி, பக்குவப்படுத்துகிற பலன், அதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எங்களால் தான் உலகத்தில் நல்ல கனிகள் காணப்படுகிறது. எங்களை நீர் பக்குவப்படுத்துறதுனால தான் உலகத்தில் நாங்கள் உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். ஆண்டவரே, பகலுக்கா ஸ்தோத்திரம், இரவுக்கா ஸ்தோத்திரம். பகலிலும் இரவிலும் அதிகமான மணி நேரங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய 3 காரியத்தை குறித்து உங்கள் வேதத்திலிருந்து படித்து கொண்டிருந்தோம். இதை செயல்படுத்த முடியாத காரியம் அல்ல, தேவனுடைய மக்கள் செயல்படுத்தின காரியம். நாங்கள் செய்யும் பொழுது சந்தோஷப்படுவோம். உடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது அது மகிழ்ச்சியை எங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரவிலும் பகலிலும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இரவிலும் பகலிலும் நாங்கள் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும், ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இரவிலும் பகலிலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி செய்தால் அதனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து பலிக்கு இறக்கம் செய்யும். தந்த முதல் வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். ஜபம் கேட்டபடியெல்லாம் போய் துதிக்கிறோம். மீட்பரிணாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.